ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான்டா இருக்கும். இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சும்மா டேரெக்டாக நம்ம இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். த லாஸ்ட் பேஜ் ஆஃப் அவர் லவ் ஸ்டோரி. ஸோ இது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ போகிற வரையும் போகிறேன்டா. ஓகே, நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறோம். இப்போ டே தான் அப்படியே ஜிகே கிட்டே போயிட்டு ஜிகே நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு கேட்க, இப்போ ஜிகே தான் வெளியே போகலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அப்படியே கையை கோத்துட்டு அப்படியே வெளியே போகிறாங்கடா. ஸோ வெளியே போயிட்டு அங்கே ஜாலியாக அவங்க லவ்வெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கடா. ஸோ இப்போ ஜேகே தான் டேக்கு என்னென்ன தேவைப்படுமோ அத்தனையும் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ இப்போ டே தான் அப்படியே இந்த ரோட் சைடில் அப்படியே ஓரமாக ஜேகேவும் டேவும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஒரு கால் அப்படியே தடுக்கி விட்டு ஜேகே அதை பார்த்துட்டு அப்படியே டேவோட கையை பிடிச்சி, ஏய் ஒழுங்காக நடந்து போக மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. இப்போ டே தான் விடுடா என்னடா பண்ணுறது ரோடுடா அப்படின்னு சொல்லுவேன். என்னோட லைஃப் பார்ட்னர் நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே ரொம்ப ஷைனாக இருக்க. இப்போ ஜேகே தான் இதை சொல்லிட்டேன். என் கைக்குள்ளேயே பத்திரமா இரு, இங்கே நீ கீழே நடந்தாவே கண்ணை கீழே வைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே டே அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. டே அப்படியே ரொம்ப ஷையில் ஜேகே என்ன ஜேகே பண்ணுறா அப்படின்னு கேட்கும். ஒன்றும் பண்ணல, என் கையில் இருந்தால் நீ பொக்கிஷமாக இருப்பா, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு தாண்டா போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேருமே வீட்டில் டின்னர்லாம் சமைக்கிறாங்கடா. இப்போ டே தான் அப்படியே கிச்சனில் சமைச்சிட்ருக்கேன். அப்படியே டே சமைச்சிட்ருக்கேன். இப்போ ஜேகே தான் அப்படியே டே பேக்கப் பண்ணிட்டு, ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, ஜேகே விடுடா நான் சமையல் பண்ண விடுடா என்ன அப்படின்னு சொல்ல, உன்னெல்லாம் சமையல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே சொல்லிகிட்ருக்கேன். இப்போ டே தான், சமைக்க வேண்டாம் உனக்கு ஒன்றால் சேர்ந்து சமைச்சிட்ருக்கேன் நான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சமைக்க வேணாம், வெளியேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், இப்போ வரியா பேபி அப்படின்னு கேட்க. இப்போ டே தான் ஜிகே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே ஜிகே ஒரு செஸ்ஸில் தட்டிட்டு அப்படியே குடுன்னு ஓட. இப்போ டே தான் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, ஓடாது நில்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே துரத்துறாங்க. இப்படி 2 பேருமே ஜாலியாக அப்படியே ஓடி பிடிச்சி விளாண்டுட்ருக்கேன். இப்போ டக்குன்னு அங்கே ஒரு காலிங் பெல் தான் அடிக்குது. ஸோ அந்த காலிங் பெல் அடித்தோடனே ஜேகே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகிட்டு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே தான் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி போய் மெயின் டோரை பார்க்குறாரு. மெயின் டோரில் நிற்கிறது ஜேகேவோட ஃப்ரெண்டு மேக்ஸு. ஸோ மேக்ஸை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, இப்போ மேக்ஸ் தான் உன்னை கம்பெனியில் பாஸ் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே தான் அதை பார்த்துட்டு, என்னது பாஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே கிளம்புறாரு. அங்கே மேலேருந்து பார்த்துட்டு மேக்ஸ் அப்படியே மொரன்னு முறைக்கிறாரு. மேக்ஸ் பார்த்துட்டு, ஏன் இப்படி முறைக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேக்ஸ் எதுவுமே புரியாமல் கன்ஃபியூஸாக நிற்க. இப்போ ஜேகே தான் கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது ஜிகின்னு இல்லை அப்படின்னு டே குரல் கொடுக்க. இப்போ ஜேகே தான் டே நான் ஒர்க்குக்கு போகிறேன், போயிட்டு நைட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்புறாரு. டே இதை பார்த்துட்டு ஏதோ அவருக்கு தோணலை ஜேகேவை அனுப்பணுன்னு. இப்போ டே தான் ஜேகே வேணாம் போகாதா அப்படின்னு ஒரு வார்த்தை எடுக்க. இப்போ ஜேகே தான் இங்கே பாருட்டே ஒர்க்குக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே ஒர்க்குக்கு போகிறாரு. இப்போ டேவும் அப்படியே வீட்டில் அப்படியே தனியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பயம் எடுக்குது. ஏன்னா மணி 11. அவர் ஜேகே 6 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போனவர் இன்ன வரையும் ஆளை காணோம். அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ ஜேகே தான் அப்படியே வராரு. கரெக்டாக ராத்திரி 12 மணி விடிய காலையில். ஸோ இதை பார்த்துட்டு டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு. இப்போ டே தான் அப்படியே ஜேகே அப்படியே அங்கங்கே தொட்டு பார்த்துட்டு, ஜேகே உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்கவும், இப்போ ஜேகே தான் எனக்கு ஒன்றும் ஆகலை டே, ஏன்டே இப்படி பயப்படுற,
என்றைக்குமே நான் உன்னை விட்டுட்டு போமாட்டேன். என்றைக்குமே நீ தான் எனக்கு." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்ப ஜிகே தான் அப்படியே டேவ வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஆனா டேவால சம்திங் எதுவும் முடியல. ஜிகே வந்து அனுப்பக்கூடாது. ஜிகே நம்ம கூடயே இருக்கணும்னு டேவ் வந்து ஆசைப்படுறாரு. ஆனா ஜேகேவால முடியாது. அவர் வந்து ஒர்க்குக்கு போகணும். ஸோ இப்போ வந்து அ ஜேகே தான் அப்படியே எல்லாம் இந்த ஃபைல்ஸு, அந்த சூட்கேஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, அப்படியே வந்து கிளம்புறாரு மறுபடியும். இப்போ டே வந்து பார்த்துட்டு, "எங்கே போற?" அப்படின்னு வந்து கேட்க, எனக்கு இன்னும் வேலை இருக்கு டே. நான் போய் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு வந்துருவேன்." அப்படின்னு வந்து சொல்லவும், "வேணாம் ஜிகே வேணாம். இது ராத்திரி நேரம். மழை வேற வெளிய பெய்யுது. ப்ளீஸ் வேணாமே." அப்படின்னு வந்து சொல்ல இப்ப அ ஜேகே தான், "இங்க பாரு டே, அ அது கம்பெனியில பெரிய மீட்டிங். நான் போயே ஆகணும்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்ப ஜேகே தான் அப்படி சொல்லிகிட்டுருக்கு. டே வந்து ஜேகேவோட கைய பிடிச்சிட்டு, "வேணாம். இங்க பாரு, அ வீட்லயே இரு." அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிட்டுருக்க. இப்ப ஜேகே தான், "விடுட்டே." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே டேவோட கையை உதறிட்டு அப்படியே வந்து போகிறாரு. ஸோ அப்படியே வந்து டே வந்து அப்படியே ஒரு மாதிரி என்னவோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன தாட் ஓடுதுன்னே அவருக்கு புரியல. ஸோ அப்படியே வந்து உட்காந்து இருக்க இப்போ வந்து அங்கே இன்னொருத்தர் வராரு. அது யாருன்னா டேவோட ஃப்ரெண்டு வந்துட்டு, "என்னடா ஆச்சு?" அப்படின்னு வந்து கேட்க, "இல்லைடா, எனக்கு தெரியல. ஜிக்கிக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு ஏதோ மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குடா." அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ டேவோட ஃப்ரெண்டு இதை கேட்டுட்டு, "என்னடா சொல்கிற? ஆபத்தா? ஜிகேக்கா? என்னடா சொல்லிகிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து சொல்ல, "அது எனக்கு தெரியலை." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அவரால் சுத்தமாக முடியல. வீட்டிலே இருக்க முடியல. அப்படியே வந்து வெளியேயும் உள்ளேயும் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு. வீடு ஃபுல்லாக அலையிறாரு. எப்போ தான் வந்து ஜேகே வருவான்னு அந்த இந்த ஃபுல் டே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த டேவும் வந்து முடியுது. அப்படியே ராத்திரி சமயம் ஒரு மணிக்கு தான்டா காட்டுறாங்க. இது நெக்ஸ்ட் டே ராத்திரி 1 மணிக்கு காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி ரொம்ப முடியாமல் அப்படியே உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக வந்திருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு டேவால் பார்க்கவே முடியல. இப்படி ஜேகே வந்து பார்க்குறத அப்படியே வந்து டே தான் அப்படி ஜேகே ஒரு மாதிரி கை தாங்கலாம் பிடிச்சிட்டு அப்படியே சோஃபாவில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. இப்போ ஜேகே தான், டே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, ஆ எனக்கு ஒரு சூடாக பிளாக் டீ." அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே வந்து சொல்ல இப்போ டே தான் அப்படியே வந்து கேட்டுட்டு பிளாக் டீ வந்து போடுறாரு. ஸோ பிளாக் டீ போட்டுட்டு அப்படியே வந்து ஜேகே கையில் கொடுக்க ஜேகே அப்படியே குடிச்சிட்டு அப்படியே உட்காந்தே இருக்காரு. அவரால் சுத்தமாக முடியல. அப்படியே கொஞ்சம் நேரம் கழியுதுடா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டே தான் அப்படியே ஜேகேவோட உடம்ப தொட்டு பார்க்குறாரு. அப்படியே ஜேகேக்கு அப்படியே ஹை ஃபீவர் அடிக்குது. ஸோ இதை பார்த்துட்டு டேக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. "ஜிகே, உனக்கு ஃபீவர் அடிக்குதுடா." அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ ஜிகே இதை கேட்டுட்டு, "ஓ ஃபீவரா? ஓ, என்ன டே பண்ணுறது, அங்கே அவ்வளோ ஒர்க்கு, எல்லா ஒர்க்கையும் என்னையே பார்க்க சொன்னா இப்படி தான்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜிகே அப்படியே கேர்லெஸ்ஸாக சொல்ல, இப்போ டே தான் அப்படியே அதுக்கான மெடிசன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜேகேக்கு வந்து ஃபீட் பண்ணி விடுறாரு. ஸோ அப்படி ஃபீட் பண்ணிட்டு, "சரி கொஞ்ச நேரம் தூங்கு." அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ ஜேகே தான், இல்லை இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நான் கிளம்பணும்." அப்படின்னு வந்து சொல்ல, "ஜிகே, இப்போயாச்சும் சொல்கிறத கேளு. வாண்ணா, வீட்டில் இரு. உனக்கு உடம்பு வேறு சரியில்லை. ப்ளீஸ்." அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ இதை கேட்டுட்டு ஜேகே தான், இல்லை டே, எனக்கு ஒர்க் இருக்குது. நான் என் ஒர்க்கை பார்க்க விடு." அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிட்டு போகிறேன். இப்போ போகிற ஜேகேவை அப்படியே வந்து டே தான் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு, "ஜேகே, சொல்கிறத கேட்க மாட்டியா? நான் தான் போகாதன்னு சொல்கிறேன்ல. உனக்கு உடம்பு சரியில்லைடா, ப்ளீஸ் போகாத." அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ ஜேகே தான், "டேய், சொன்னா புரிஞ்சுக்கோ. அங்கே மீட்டிங் இருக்குடா." அப்படின்னு வந்து சொல்ல, "டேய், மீட்டிங்கோட உன் ஹெல்த்து தான்டா முக்கியம்." அப்படின்னு வந்து டே வந்து ஒரு மாதிரி ஹார்ஷாக கத்த, இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு, "பாரு டே, எனக்கு அந்த மீட்டிங் முக்கியம்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து டேவோட கையை வந்து ஜேகே வந்து உதறி விட்டு அப்படியே வந்து ஜேகே வந்து போகிறாரு. ஸோ டேவால் இப்பயும் ஒரு மாதிரி இருக்காரு. என்னதான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்தே இருக்க. அப்படியே ஒரு 1/2 கழிச்சு அப்படியே மார்னிங் தாண்டா விடியுது. ஸோ ஒரு மார்னிங் ஒரு 10, 11 மணிக்கு தான். பட் டே தான் அப்படியே வந்து டாக்டர் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு
அப்படியே வந்து கிளம்புறாரு. ஆக்சுவலாக டே வந்து டாக்டரு. ஸோ அப்படியே வந்து கிளம்பிட்டுருக்க. இப்போ வந்து அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிதுடா ஹாஸ்பிட்டல் முன்னாடி. ஸோ இந்த ஆம்புலன்ஸ் பார்த்துட்டு யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரபரன்னு உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போய் பார்த்தா ஜேஏக்கு தான் அப்படியே வந்து தலையில் கட்டு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு டேக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கா. இப்போ வந்து அங்கே இருக்க டாக்டர்ஸ் தான், சார் ஒன்றும் இல்லை, அவர் கண்ணு அவர் ரொம்ப டயர்டாக இருந்திருக்காரு போல், அவர் டிரைவிங் பண்ணும்போது இப்படி தூங்கிட்டார். ஸோ ஒரு லாரி இடித்தனால அவர் சேஃப் ஆகிட்டார். பட் தலையில் கொஞ்சம் பலமான அடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல டேவால் அது பார்க்கவே முடியல. ஐயோ, இதுக்கு தான் அவனை போக வேணாம்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவே அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்ருக்கா. இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது தான். ஸோ டேக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல. ஜேகே ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அந்த ஒன்றுமே புரியாமல் அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்க. இப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு மேக்ஸ் வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்க, எல்லாம் ஒன்றாங்க உங்களால் தான் அப்படின்னு சொல்ல, எங்களாலையா என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்க, பாரு ஜேகேவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேக்ஸ் தான் அப்படியே ஜேகே வந்து பார்க்குறாரு. ஸோ மேக்ஸ் இது பார்த்துட்டு என்ன அது அப்படின்னு கேட்க, டே நைட்டாக அவனுக்கு ஒர்க் கொடுத்தீங்களா, அவன் தூங்க கூட இல்லை, டிரைவிங் பண்ணியிருக்கான். தூங்காமல் தூக்க கலக்கத்தில் டிரைவிங் பண்ணனால அவன் தலையோடு அடிபட்டுருச்சு. அது வரையும் சந்தோஷம். அவன் உயிர் போயிருந்தா அவன் ஒன்றே ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேதாம கட்டுப்போட சொல்ல. இப்போ மேக்ஸ் இதை பார்த்துட்டு சரி சாரி அப்படின்னு வந்து சொல்ல, உங்களோட சாரி தயவுசெய்து என்கிட்ட போடுறீங்களா, நீங்கள் சாரி சொன்னால் இப்போ அவன் வந்து இவ்வளோ காயப்பட்டிருக்கானே, இதுக்கு மருந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி டேதான் அப்படியே கத்திகிட்டே இருக்க. இப்போ ஜேகதான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிச்சிட்டு டே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ரொம்ப அஸ்கி வாய்ஸில் கூப்பிட்டேன். பட் டேதான் அப்படியே திரும்ப பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்க, டே ஐம் ரியலி சாரி, நீ சொல்ல நான் கேட்காம போயிட்டேன்ல, ஐம் ரியலி சாரிடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே அழுகிறாரு. இதை பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே ஜேகே வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்ருக்க. இப்போ மேக்ஸ் பார்த்துட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ தான் சரி கொஞ்ச நாள் இங்கே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் மாட்டி விட்டு அப்படியே வந்து கிளம்புறாரு. ஸோ இப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது தான். ஸோ ஜேகே வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாரு. ஸோ இப்படியே வந்து இருக்க ஒன் டே தான் இப்போ வந்து ஜேகே தான் ஜேகேவும் டேவும் 2 பேருமே வந்து வெளியே வந்திருக்காங்கடா. ஸோ இப்படி வெளியே வந்திருக்கும் போது டே வந்து அப்படி ரோட் கிராஸ் பண்ணுறாரு, ஜேகேவும் ரோட் கிராஸ் பண்ணுறாரு. பட் ஜேகே வரும்போது டக்குன்னு ஒரு கார் வந்து வருதுடா. ஸோ டே வந்து பார்க்கல, டே வந்து முன்னாடி போயிட்டாரு, ஜேகே பின்னாடியே வந்துருப்பார். ஸோ அந்த கார் அப்படியே ஜேகே வந்து இடிக்குது. ஸோ இடித்த வேகத்துக்கு ஜேகே அப்படியே பறந்து போய் அப்படியே டம்முன்னு வந்து கீழே விழுகிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு டே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஷாக்கில் அப்படியே முடிச்சிட்டே இருக்க. ஸோ இப்படி நடந்ததை டேவால் ஏற்றுக்கவே முடியல. ஜேகே அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருக்கார். இதெல்லாம் பார்க்க டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டே தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலை. டே பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், ஆம்புலன்ஸ் யாராச்சும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே ஆம்புலன்ஸை வந்து கூப்பிட்றாரு. ஸோ ஆம்புலன்ஸும் வருதுடா. ஸோ ஆம்புலன்ஸில் ஜேகே அப்படியே வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் காப்பாற்றுறோம். அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் ஜேகேக்கு அப்படியே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்படிலாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்க டேக்கு மனசே கேட்கல, என்ன இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே டாக்டர் வந்து வெளியே வந்துட்டு சாரி சார், எங்களால் எதுவும் பண்ண முடியல, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லவும் டேக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்ன
என் என் என்ன சொல்கிறீங்க? என்னாச்சு? என்னோட ஜேகே 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 என்னாச்சு? ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே மாதிரி திக்கிறாரு. ஒரு மாதிரி வாய்ஸே வரல. அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. அவரால் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட தெரியல. அப்படியே அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு டேய் டே 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 இங்கே கண்ணை முடிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டுறாரு. பார்த்தா அப்படியே அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டாரு. ஸோ இதை பார்த்துட்டு டாக்டர்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் பரபரன்னு டேக்கோ அப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ டேவால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜேகே 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 அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகேவோட பேரை அப்படியே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ இப்படி சொல்ல அப்படியே அவர் அப்படியே கொஞ்சம் இல்யூஷனுக்கு போகிறாருடா. ஸோ அப்படியே கொஞ்சம் அங்கே இல்யூஷனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ அங்கே இல்யூஷனில் ஜேகே தான் டேயோட கையை பிடிச்சிட்டு இங்கே பாருட்டே நல்லா புரிஞ்சுக்கோ, எப்பயுமே நான் இருப்பேன், என்றைக்குமே நான் இருப்பேன், வா நம்ம இந்த வேர்ல்டில் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக அந்த இல்யூஷன் வேர்ல்டில் வாழ்கிறாங்கடா. ஸோ அந்த இல்யூஷனில் நிறைய மர்மமாக நிறைய மேஜிக் திங்ஸு அங்கே விளையாடுறதுக்கு நிறைய இருக்குடா. ஸோ இதெல்லாம் டேவோ அப்படியே ஒன்று ஒன்றா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை ஒரு மாதிரி ரொம்ப ஹம்பிளாக லவ்வோட அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரா. ஸோ இது இல்யூஷனில் நடக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் ப்ரெசென்ட்டில் பார்த்தோன்னா அப்படியே கண்ண மூடியே இருக்கார். அப்படியே கண்ண மூடியே இருக்கார். இங்கே டேஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. கண்ணை முழிக்கவே இல்லை. அவர் அந்த இல்யூஷனில் மாட்டிக்கிட்டார். ஸோ அந்த இல்யூஷனில் ஜிகே கூட அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாரு. அவரோட மெமரிஸ் அப்படி எல்லாமே அந்த இல்யூஷனில் அப்படியே நேரடியாக தெரிய அப்படியே பழகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேருமே அகெயின் மறுபடியும் லவ் பண்ணிகிட்ருக்காங்கடா அந்த இல்யூஷனில். ஸோ அந்த இல்யூஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ ஆகுதுடா. ஸோ இப்போ ஒரு அந்த இல்யூஷனில் ஜேகே தான் அப்படியே டேவை மாதிரி ரொம்ப கேர் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறாரு. ஸோ இப்போ அந்த டேயில் ஜேகே தான் அப்படியே முட்டி போட்டுட்டு டே அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும், இதை நான் சொல்லணுன்னு தான் எதிர்பார்த்தேன். பட் என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், உன்னைய நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் டே, உனக்கு புரியுதா? நான் ரியல் தான். ஸோ என்னை பார்த்து பயப்படாத, நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன், உனக்கு புரியுதா? அப்படின்னு ஜேகே சொல்லலை. இப்போ டேவும் அப்படியே கை நீட்டுறாரு. ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிங் போடுறாரு. ஸோ இப்போ ஜேகே அப்படியே ரிங்கு போட அப்படியே டேவோட கைக்கு அப்படியே ரியாலிட்டியில் ரிங்கு வருது. ஸோ அதை பார்த்துட்டு டேவோட ஃப்ரெண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக முழிக்கிறாரு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காக முழிக்க இப்போ டாக்டர் தான் அவர் இல்யூஷனில் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, விடுங்க அவர் என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படிலாம் டாக்டர் சொல்ல இப்போ டேவோட ஃப்ரெண்ட் தான் என்ன சொல்கிறீங்க, அப்படி இல்யூஷனில் என்ன தான் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இவர் கையில் ரிங் இருக்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ டேவோட ஃப்ரெண்ட் தான் யாரு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. அது நம்மளுக்கு தெரியாது, அந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும் அது யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டாக்டர் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போக இப்போ டேவோட ஃப்ரெண்டுக்கு சம்திங் ஏதோ வியர்டாக இருக்குது அந்த டாக்டரை பார்த்தோன்னே. அப்படியே அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணிட்டு என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஜேகேயோட ஆக்சுவலாக ஜேகே உயிரோடு தான் இருக்கார். பட் அவர் அவரோட பிரெயின் எதுவுமே வேலை செய்யலை. ஹார்ட் மட்டும் அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்குது. பட் பிரெயின் எதுவுமே வேலை செய்யலை. அவர் பிரெயின் வேலை செய்யணுன்னா ஒரே வழி நம்மளுக்கு டே மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே கூட 2 பேருமே அவங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நான் ஒரு டிவைஸ் தான் பொருத்தினேன், வேறு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை சொல்லிட்டு போக டேவோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக என்னது ஜேகே இறக்கலையா அப்படின்னு கேட்க
ஆமாம் சார். அவர் இறக்கல. பட் அவருக்கு பிரெயின் ஒரு மாரி டெத் ஆயிடுச்சு. ஸோ அவர் மூளை வந்து எதுவுமே யோசிக்க இப்போ தயாரா இல்ல. ஸோ தான் அவரோட மெமரீஸ் மட்டும் அப்படியே எடுத்து இது பண்ணியிருக்கோம். அவங்க 2 பேருமே ஒரே மாரி மேரேஜ், அப்புறம் அங்கேயே லைஃப்ல இது பண்ற மாரி கொண்டு போயிருக்கோம் சார் அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ டேவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட்டு. சார் நான் உன்ன கேட்டா தப்பா நெனச்சுக்க மாட்டீங்களே! அப்படின்னு வந்து கேட்கவும், இப்போ டாக்டர் தான், என்ன சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ டேவோட ஃப்ரெண்ட் தான் கேட்குறாரு. ஸோ இந்த இல்யூஷன் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல, ஆ அது ஜேகேவோட கண்டிஷன பொறுத்து தான். இப்போதைக்கு ஜேகே வந்து ஓகே தான். பட் அவர் பிரெயின் இன்னும் திங்க் பண்ண ஆரம்பிக்கல. ஆ பார்க்கலாம். நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டாக்டர் வந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ வந்து டேவோட ஃப்ரெண்டு தான், எப்படியாவது ஜேகேவ கூட்டிட்டு வந்துடுடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே வேண்டிக்க, இப்போ டேவ பார்த்தோம்னா அப்படியே குழந்த மாதிரி தூங்குறாருடா. ஸோ இதெல்லாம் ப்ரெசென்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அப்படியே இல்யூஷனில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்காங்கடா. ஸோ ஒன் டே தான் அங்கே வந்து ஒரு நைட் ஸ்கை அப்படியே பாதி மூன் அவ்வளோ அழகா அந்த டார்க் ஸ்கைக்கே அப்படி ஒரு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி அங்கே அவ்வளோ நட்சத்திரம் அப்படியே கூட்ட கூட்டமாக இருக்குடா. ஸோ அந்த நட்சத்திரம் அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து சிரிச்சிட்ருக்கேன். இப்போ ஜேகே தான் அப்படியே டே பக்கத்தில் உட்காந்துட்டு, டே இதை பார்க்குறியே என்னைய கொஞ்சம் பாரேன் அப்படின்னு வந்து சொல்லல. இப்போ டே தான் அப்படியே வந்து நிமிர்ந்து ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே எனக்கு இந்த நைட் ஸ்கை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ ஜேகே தான், உன்ன மாதிரியே இருக்குடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து இருக்க. இப்போ வந்து டே தான், ஜிகே ஒன்று சொல்லவா, இந்த நைட் ஸ்கை, இந்த பீச் வியூ அவ்வளோ நிம்மதியாக ஹாப்பியாக இருக்குடா. உன் கூட இப்படி லைஃப் லாங் டே இருந்தோம்டா, லைஃப் லாங் இருக்கணும். உனக்காக நான் எவ்வளோ வேணால் வெயிட் பண்ணுவேன், விட்டுட்டுலாம் போக மாட்டேன். ஜிகே ஒன்று சொல்லணும், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். நீ இந்த உலகத்தில் இல்லைனா கன்ஃபார்ம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ இப்படி வந்து சொல்கிறத ஜேகேவால் அப்படியே ஒன்றும் பண்ண முடியல, ஜீர்ணிக்க முடியல. அப்படியே வந்து டே வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு, எப்பயுமே நான் இருப்பேன், உன்னைய விட்டுட்டு நான் எங்கே போகிறேன், இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ டே ஜேகே தான் அப்படியே டேவோட சின்ன அப்படியே கையால் கப் பண்ணிட்டு, இங்கே பாரு, ம் 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 எப்பயுமே நான் இருப்பேன், ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ப்ராமிஸ் மாதிரி பண்ணி கொடுக்க, அந்த நிலா அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டாக வந்து சிரிக்கிற மாதிரி இருக்குது டேக்கு பார்க்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. இப்போ ஜேகே தான் அப்படியே இருந்துச்சு, டேக்கு கை கொடுத்துட்டோம் வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ வந்து டேவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து பீச் ஓரம் அப்படி அவ்வளோ சைலண்ட்டாக வந்து 2 பேருமே நடந்து போயிட்டுருக்காங்கடா. அந்த வியூக்கும் அவங்க நடந்து போகிற அந்த இதுக்கும் அவ்வளோ அப்படி இருக்குடா. ஸோ அப்படியே அவங்க 2 பேருமே நடந்து போயிட்டு அப்படியே அந்த ஒரு பைக்கில் இப்போ ஜேகே வந்து உட்காந்துருக்காரு. அப்படியே டே வந்து அப்படியே அந்த பைக்கில் வந்து ஏற அப்படியே வந்து 2 பேருமே அந்த பைக்கில் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிட்டு அப்படியே அந்த நிலாவை வந்து பார்க்குறாங்கடா. ஸோ அவங்க நிலாவை பார்க்க அந்த செகண்ட் அப்படியே டைம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ கட் பண்ணி நம்ம இந்த ப்ரெசன்ட் சீன் பார்த்தோன்னா, அப்போ தான் அப்புறம் வந்துட்டே தான், "ஹா! எ என்ன என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு வந்து எந்திரிச்சு அப்படியே உட்கார, டேக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு அப்படின்றது ஒன்றுமே புரியல. அப்படியே அவருக்கு மண்டைய ஃபுல்லாக குழம்புது. என்ன நடக்குது? என்ன நடந்துச்சு? அப்படின்னு வந்து ஒரு மாரி ரொம்ப வந்து முழிச்சிட்டே இருக்க. இப்போ வந்து டேயோட ஃப்ரெண்ட் தான், டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே காம்பவுண்ட் படுத்திக்கிட்டு இருக்க. இப்போ வந்து டே தான் அப்படியே, ச்சீ
ஜேகே ஜேகே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அது அந்த பேரை வந்து சொல்லிட்டே இருக்கேன். டேய் ஜேகே இருக்கான் 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 ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து தான் டேவோட ஃப்ரெண்டு தான். அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் கூல் டவுன் படுத்திட்டு இருக்கேன். ஆனால் கூல் டவுன் ஆகிற மாதிரி இல்லை. இல்லை இல்லை நான் என் ஜேகே பார்த்தே ஆகணும், இல்லை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப அடம் பிடிக்க. இப்போ டேவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் டேவை அப்படியே வந்து ஜேகே கிட்ட அப்படியே கூட்டிகிட்டு போக அப்படியே தான் அப்படியே ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு, ஜேகே எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன்னு, எப்பயுமே லவ் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தலடா, ஏன்டா கண்ணை மூடி இருக்க, முடிச்சு பாருடா, நான் உன்ட்டே வந்திருக்கேன்டா, பாருடா ப்ளீஸ்டா, என்னை விட்டுட்டு போயிடாதடா ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ நான் அப்படியே மாதிரி ரொம்ப அழுகிறாரு. டேவோட ஃப்ரெண்டு டேவை இப்படி அழுகிறத பார்க்க முடியல அவரால். டேய் 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 ப்ளீஸ் தான் ஏன்டா இப்படி அழுகிற அப்படின்னு வந்து சொல்ல. இல்லை இவனை கண்ணை முழிச்சு பார்க்க சொல்ல, கண்ணை முழிச்சு பார்க்க சொல்கிறான், என்னோட ஜேகேவை பார்க்க சொல்கிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப மாதிரி ரொம்ப அழுக. இப்போ அங்கே கரெக்டாக டாக்டர் வந்துட்டு அப்படியே டேக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போனாங்க. அப்படியே டே வந்து அப்படியே ஃபேட் ஆகுறாரு. இப்போ டேவோட ஃப்ரெண்ட் தான் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்க, இல்லை அவர் இல்யூஷன்லேருந்து வந்துட்டார், ஸோ இனி எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஜேகேக்கு என்னாச்சுன்னு தான் தெரில, அவர் பிரெயின் இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டேவை ஒரு மாதிரி வேறு பெட்டில் அப்படியே அரேஞ்ச் பண்ணி படுக்க வச்சுட்டு இப்போ ஜேகேவை தான் அப்படியே செக் பண்ணுறாங்க. ஸோ ஜேகேவோட அந்த பிரெயின் திங்க் பண்ணுற இது கொஞ்சம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னே பரவாயில்லையே, நான் நினச்ச மாதிரி டே பண்ணி காட்டிடான் அப்படின்னு வந்து சொல்ல, டேவோட ஃப்ரெண்டுக்கும் ஒன்றும் புரியல, என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்க, இல்லை நான் சொன்ன மாதிரி தான் அவர் பிரெயின் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது, ஸோ கூடிய சீக்கிரம் சரியாயிருவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ அகெயின் இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து டேவோட ஃப்ரெண்டு கேட்க, அதே வேலை தான் இல்யூஷன் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டாக்டர் தான் அப்படியே 2 பேருமே கனெக்ட் பண்ணி அப்படியே இல்யூஷனுக்கு தாண்டா அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம அந்த இல்யூஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அவங்க 2 பேரும் தான் அப்படியே பைக்கில் படுத்துட்டு அப்படியே அந்த நிலவை பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேருமே எதுவுமே பேசலை, ஜஸ்ட் அவங்களோட ஐஸ் மட்டும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஜேகே தான், டே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ டே தான் என்னது சொல்லு ஜேகே அப்படின்னு வந்து கேட்க, என்னன்னு தெரியல டே, உன் மேலே லவ் கூடிகிட்டே போகுது, குறையவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்ல, பெட்டே தான் அதை சிரிச்சிட்டு, நானும் தான் ஜிகே, உன் மேலே எனக்கு அளவு கடந்த காதல் இருக்குது, நம்ம காதல் எப்பயுமே ஜெயிக்கும், தோக்காது, நீ என்னை விட்டுட்டு போக மாட்ட, அது எனக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்தை விட்டு இல்லை இந்த மனசை விட்டுட்டும் நீ போக மாட்ட, எப்பயுமே என் ஹார்ட்குள்ளே உனக்கு இடம் இருக்குது, எப்பயுமே இருக்குது, இந்த ஹார்ட் உனக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது, உன்னோட ப்ராப்பர்ட்டி தானா, உனக்கு மட்டும்தான் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பெட்டே தான் அப்படியே வந்து அழுத்தி சொல்ல, ஜேகேக்கு அது கேட்க ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜேகே தான் லைட்டாக அழுகிட்டு, நான் என்ன என்ன பண்ணேன்னு தெரியலட்டு, நீ என் லைஃப்பில் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்க. இப்போ தான் அப்படியே ஜேகேவோட டியர்ஸ்லாம் தொடச்சிட்டு, இங்கே பாரு எங்கே இருந்தாலும் எப்பயுமே நான் இருப்பேன், உன்னோட திங்கிங் மட்டும்தான் எனக்கு இருக்கும், உன்னைய பற்றியே தான் திங்க் பண்ணிகிட்ருப்பேன், எதுக்கும் கவலைப்படாத சரியா, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த இல்யூஷன் அப்படியே கட் ஆகுதுடா. ஸோ கட் பண்ணி அப்படியே ப்ரெசன்ட் சீனுக்கு வந்தோம்னா அப்படியே டேக்குக் தான் அப்படியே பெட்லேயே எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, அந்த இல்யூஷனில் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படியே 2 பேருமே முழிச்சு அப்படியே 2 பேருமே பார்க்குறாங்க. அவங்களோட ஐ கான்டாக்ட் தாண்டா அங்கே அப்படி போயிட்டுருக்கு. 2 பேருமே கண்ணாலே அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க.
இப்படியே வந்து பார்த்துட்டே இருக்க. இப்போ டீயோட ஃப்ரெண்டா ஏதாவது பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்க, இப்போ 2 பேருமே சுயநிலைக்கு வந்துட்டு அப்படியே 2 பேருமே மாற்றி மாற்றி பார்த்துட்டு அப்படியே டே தான் அப்படியே ஒரு மாதிரி எந்திரிக்க முடியாமல் அப்படியே ஜிகே வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகுறாரு. ஜிகே ஜிகே உயிரோட வந்துட்டியாடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்க. இப்போ ஜிகே தான் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, நம்ம லவ் ஸ்டோரிக்கு எண்டு கிடையாது, எப்பயுமே எண்ட்லெஸ் தான், அன்லிமிட்டட் தான், உனக்கு புரியுதா அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ வந்து டே தான் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆமாம் நம்மளோட லவ் அன்லிமிட்டட் தான், நம்மளுக்குன்னு எதுவுமே லாஸ்ட்டு கிடையாது, எப்பயுமே நம்ம லவ் பண்ணுவோம், எப்பயுமே நம்ம இப்படி தான் இருப்போம், இது லாஸ்ட்டு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து டே தான் அப்படியே ஜிகே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே ஜிகேக்கு அப்படியே கிஸ் வந்து கொடுத்துட்டு, ஐ லவ் யூ ஜிகே, ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே இந்த அழுகிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு ஜிகே தான், சரி இங்கே பாருட்டே, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், அதுவும் சின்சியராக, ஓகேவா உனக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்கடா. ஸோ 2 பேருமே அப்படியே அவங்களோட லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை எங்கே நிறுத்திக்கிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரி வந்திருக்கு அது எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா செல்லக்குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய் பாய், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. பாய்.